மூஞ்சி கருப்பா இருக்கு. நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நம்மள தூண்டில் பயணம் இன்றும் தொடருது. அந்த வகையில நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா சிப்பியோட வரைக்கும் வந்திருக்கோம். நானும் சதாம்பரோவும் இந்த பக்கம் இருந்து போட்டுக்கிட்டாரு, நம்ம அந்த பக்கம் இருந்து போட்டுக்கிட்டோம். ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். அது என்ன மீன் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, மான்ஸ்டர். நண்பர்கிட்ட காட்டி பாருங்க. சைஸ் உருட்டா இருக்கான், வித்தியாசமா. நல்லா இருக்காங்க. நம்ம எப்போ பிடிக்கிறது வந்து மஞ்சள் ஒளி. இது கருவொலியா? இது கருவொலி. வித்தியாசம் தெரியுதுங்களா? கருவொலி சீக்கிரம் தான் எடுத்துருக்கோம் பாருங்க. ஆமா, கரெக்டான லாக்கு மட்டியில அடி டர்றன்னு எடுத்துட்டு ஓடுதான் அடிச்சுட்டு. இன்னைக்கு வந்து அறுசுவையில ஒரு சுவை இன்னைக்கு பார்க்க போறோம். சதாம்பரம் நானும் ஜாதுக்காலே ஒரே அறுசுவை தான். நல்ல பொத்து இருக்கான் ப்ரோ. நல்ல உருட்டு கட்டையா இருக்கான். எப்போ அது ஊக்கப் எங்கன்னு பாருங்க. அதனால தான் வந்திருக்கு. சரியான இதே ஜிக்கு வந்து வாய்க்குள்ள அடிச்சிருந்துச்சுன்னு வைங்களேன், உடனே கட் பண்ணிடுவான். ஊழியில அது ஒரு பெரிய டிராபேக். ஓய், ஒண்ணு இல்ல இந்த நண்பர் லேச காட்டுறீங்க பாருங்க. மல்ல பத்தீங்கல்ல, மாஸ் பொறிச்சு டெஸ்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு மீன் பிடிக்குதான்னு பார்ப்போம். இன்றைய வேட்டை இந்த ஒன்று தான். இந்த ஒன்றை வச்சு என்னடா செய்ய போறீங்க அப்படின்னா, இப்படியும் ஒரு ரெசிபி இருக்கு. பழைய காலத்து முறை, அதெல்லாம் புதுசாக காட்டிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இது நிறைய பேர் மறந்து போயிருப்பீங்க, அதை நாங்கள் இப்போ காட்டிகிட்டு இருக்கோம். சதாம்பரம் வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா பண்ண போறிய அப்படின்னா, பெப்பர் ஸ்ப்ரை. பெப்பர் போட்டு வெறும் உப்பு போட்டு சும்மா சிம்பிளாக எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சைடை ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டு செல்லு தட்டி அப்படியே கூட போட்டு கூட ஒரு மீன் அடிச்சு நல்லா இருந்திருக்கணும்பா. நீ நினைக்கிங்க வந்த உடனே டொப்புக்குன்னு அடிச்சிருந்துட்டு 10-11 மணி வரைக்கும் போட்டிருக்கோம். அந்த ஒரு மீன் தான் பிடிச்சிருக்கோம். வலை அதிகமாக போட்டாங்க இன்றைக்கி. சுத்தமாக நாங்கள் ஒன்றும் செய்ய முடியல. தண்ணி 8 மணிக்கு போல் வந்தால் மேலே வரைக்கும் வரும். ஆமாம், இல்லைன்னா அப்படியே போயிடும். இது வந்து மஞ்சள் ஒலி கிடையாது, கருவொலின்பாங்க. இது நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கும். தடியன் அந்த கேட்டகரி. தடியனோட குட்டி பொடியன். சூப்பர். ஹாப்பி பர்த்டே டு யூ. கேக் வெட்டுறாரு. சூப்பரு. ஏன்னா நம்ம உடனே பறிக்கிற போகிறோம்ல. என்ன பண்ணுறது தெரியுதுங்களா? கோடு போடுறாரு. க்ளோஸராக கோடு போட்டு இதில் நம்ம வந்து இப்போ பெப்பரும் உப்பு மட்டும்தான் போட போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வெட்டின பிறகு பாருங்களேன், செமையாக இருக்கும். என்ன ஒன்று கரகத்துக்கு கூட ஒரு மீன் அடிக்காமல் போயிடுச்சே, எங்களுக்கு அதுதான் வருத்தமாக இருக்குங்களா. முடியுமோ அவ்வளோ போராடிட்டோம், முடியல எங்களால். 2 பக்கம் வெட்டி முடிக்கிட்டு காட்டுறேன். கோடை போட்டு முடிச்சாரு பாருங்க. எவ்வளோ அழகாக கோடு போட்டிருக்காரு பாருங்க. பாருங்க எப்பா, தவாளை அப்படியே மடிக்க சூப்பராக இருக்கும். ஓட்டு ரைட்டு. இந்த டிஷ்ஷுக்கு ரெடி ஆகிட்டாருங்க. சத்தியோவில் எண்ணெய் ஊற்றிருக்காருங்களா. இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா, பெப்பரு, மிளகு தூள் போடுங்க. பரவாயில்ல போடுங்க, ஏன்னா இதான் உரப்பு இறப்பு எல்லாமே. நாங்கள் எதுவுமே போடல, வெறும் பெப்பர் தூள் தான், உப்பு. ஆனால் இது சூப்பராக இருக்கும். ஃபாரின்காரங்க ஃபுல்லாக இந்த மெத்தடு தான் அடிப்பாங்க. போதும். அடுத்து சால்ட். ஒரு மீனுக்கு உப்பை பார்த்துக்கோங்க. மீனை விட தரிசா இருக்கடா பாக்கெட். மட்டும் சின்ன பாக்கெட் கிடைக்கும். முடுகோட உப்புக்கு பார்த்துக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. இந்த பாருங்க, கருப்பு தங்கமா கரு 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 கருன்னு எடுத்து பக்கத்தில் வந்து மீன் அடிக்குது. ஆனால் நமக்கு அடிக்க மாட்டேங்கி.
தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி. ஆமாம், பல் தேய்க்கிற மாதிரி ஒரு தேய்ப்பு. இடையில பிடிக்கணும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இந்த வேலை. அடுத்த தடவை வரும்போது பல் தேய்க்கிற ப்ரெஷ் வேணும். ஆமாம், தொட்டு தொட்டு தடையிடலானே. இவ்வளோ சேரமாக வேண்டாம். அழகுல அப்படி கருன்னு ஆக்கி வச்சிருக்காரு பாருங்க. அது கருவொலிக்கு கருப்பாக தான் டிஷ் பண்ணணும். எப்படி பதிலா மஞ்சள் ஒலிக்கு மங்களகரமாக ஆரம்பிப்போண்ணே, மஞ்சள் படி போட்டுடலாண்ணே. இது கருவொலி தடியை மத்தியில, அதனால கருப்பு கலரில் டிஷ்ஷு. ஆமாம், சூப்பராக வந்திருக்கு. நம்ம பொரிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறோம் சரிங்களா, எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ரைட்டு, பொரிக்க ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. ஷெஃப் ரெடி ஆகிட்டாரு. ஆமாம், அடுப்பை கொஞ்சம் கொட்டி வச்சுக்கிடுவோம். எனக்கு தெரிஞ்சு அதிகமாக கூட்டாதீங்க, ஏன்னா ஓலி வேகணும்ல. கொஞ்சம் சூடாகிற வரைக்கும். கல் இறக்கிட்டாரு, அங்கே அடுப்பு பற்ற வச்சாச்சு. ஓலி ரெடியாக இருக்குது, மாஸ்டரும் ரெடியாக நிற்கிறாரு. ஜாலி பண்ண வேண்டியது. ஆமாம், ஜாலி. ஊழியுடன் ஜாலி. பஞ்ச கட்டியில் லொக்கேஷன் பார்த்தீங்களா, அப்படியே லைவ் லொக்கேஷன். அங்கனக்குள்ளேயே பிடிச்சி அங்கனக்குள்ளேயே அந்த ஊழி மீன் நினச்சிருக்குமா? கரைக்கு வந்தது தப்பு. அம்மா கொண்டு விட்டாங்களே. அவர் ஆயில் ஊத்துற அழக பாருங்க. மாஸ்டர் ரெடி ஆயிட்டாரு. நறுக்கி வச்ச ஊழி. ஆமா, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி மடிச்சு உருட்டிலாம் வச்சிருவோம். இப்போதைக்கு அப்படி வச்சிருக்கோம். மாஸ்டர் ஓரளவுக்கு பொரிச்சு முடிக்கிட்டோம். டேஸ்ட்டில் தான் இருக்குன்பா, பொரிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நாங்கள் மசாலா தடவை காட்டிட்டோம். நம்ம அப்படியே வச்சு நைஸ், அதாவது இளம் தீயில வச்சு நீங்கள் வேக வைக்கணும். ஏன்னா கட்டி சதையாக இருக்கும். டீ ஃப்ளேம் அதிகமாக வச்சிட்டிங்கன்னா மேலே கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் கூட கொஞ்சம் நேரம் ஆகும். ஆனால் சூப்பராக வந்துடும். கடைசியாக நம்ம பார்ப்போம் சரிங்களா, எந்த அளவில் வெந்திருக்கு, மாஸ்டர் எந்த அளவில் ரெடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். சவுண்டை பாருங்க, கடல் அலை சவுண்டில் அந்த பொரிக்கிற சவுண்டு எப்படி இருக்குங்க, இனிமையாக இருக்கு. ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாருங்க. ஷெஃப் பயங்கரமான ஷெஃப்பாக தான் இருக்காருங்க பாருங்க. உருட்டி வேக பாருங்க. ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு வச்சுட்ருக்காரு. அந்த மீட் எப்படி உடஞ்சி நிற்க பாருங்க. மீன் வெந்த உடனே உடஞ்சி தனியாக வந்துட்டான். தனியாக கலண்டு வந்துடுவான் போல். ப்ரோ இது உங்களுக்கு, இது எனக்குன்னு அதுவே பங்கு பிரிச்சுட்டு எனக்கு ஆளு. ப்ரோ ரெடி ஆகிவிட்டார், மீனும் ரெடி ஆகிவிட்டது. ஆகா என்ன ஒரு மனம். சாப்பிட்டு பாருங்க ப்ரோ. செமையாக வந்துருக்கு. ஆமாம், ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு பாருங்க. வேற லெவலில் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் ஜாஸ்தி சாப்பிட்றேன். பாருங்க அழகா வந்துருக்கு மாதிரி இருக்கு. உள்ள வரைக்கும் சூப்பரா வந்துருக்கு. ஆமா, வேற எந்த ஒரு ரெசிபியுமே கிடையாது. சிம்பிள் ரெசிபி, மிளகு பொடி மட்டும் தான். ஆமா, ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். மாவா இருக்கு. சுட்டு சாப்பிட்றத விட 10 மடங்கு டேஸ்டா இருக்கு. நான் சொல்லிட்டே வந்தேன், அதான் நீங்க எப்போதும் சுட்டு சாப்பிட்றேன் இல்லை. இன்னைக்கு ஒரு ரெசிபி செய்யறோம். ஒரு மீன் அடித்தாலும் சரி, 2 மீன் அடித்தாலும் சரி, இந்த ரெசிபி நம்ம செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டே கூப்பிட்டு வந்தேன். ஆனால் அது முன்மனை ஒதுக்கிட்டாரு பார்த்தீங்களா. ஆனால் இது வந்து ராவான ஸ்மெல், ராவாக இருக்கும். அந்த பெப்பரும் அந்த உப்பு மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குமே தவிர, மற்றபடி நம்ம சுட்ட மீனில் எப்படி இருக்குமோ டேஸ்ட்டு அந்த அளவில் இருக்கும். அப்படியே இருக்கு. ஏன்னா அவர் சுட்ட மீன் பிரியர். நம்ம டீம்லேயே அவர் வந்து சுட்ட மீனை ரொம்ப விரும்புவார். இவரும் மேனேஜரும் பயங்கரமாக சாப்பிடுவாங்க சுட்ட மீன். நம்ம ஒரு கண்டென்ட் ஒரு தடவை தானே செய்வோம். சரி, இன்னொரு நாள் பாறை மீன் அடிக்கிட்டேன்பா. இதே ரெசிபியை நாங்கள் வந்து நம்ம டீமோட செஞ்சு காட்டுறோம் சரிங்களா. இப்போ வந்து சாம்பிள் தான் நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கோம். இதே மாதிரி செய்யலாம். டிஷ் மீனில் எத்தனை டிஷ் இருக்கோ அத்தனை டிஷ்ஷுமே நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கோம். நமக்கு போதுமான அளவுக்கு ஆதரவு ஒன்றும் கிடைக்கல. 2 வருஷமாக அதில் ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லா வகையான ஃபிஷ்ஷிங் பண்ணுறதும் போட்டோம். பீச் வலையில் பிடிக்கிறது, தூண்டியில் பிடிக்கிறது அப்படின்னு என்னென்ன வெரைட்டியில் இருக்கும்.
மீன் வலை கட்டி பிடிக்கிறதுன்னு அவ்வளோ வெரைட்டியும் போட்டோம். இருந்தாலும் இன்னும் ஸ்ப்ரெட் ஆகாமலே இருக்கும். அதான் ஒரு மன வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் பார்க்குற நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் ஃபிஷிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கேம்பிங் செட்டப் மாதிரி, அதாவது ஒரு சின்ன அடுப்பு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அங்கனக்குள்ளே பிடிச்சி அங்கனக்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். பெரிய அளவில் நீங்கள் மசாலாவே கொண்டு போக வேண்டாம். செத்தியோட உப்பு கொஞ்சம் பெப்பர் தூள் வாங்கிட்டு போனீங்கன்னா போதும். அங்கனக்குள்ளே லேசாக இதை ஊற வச்சு மட்டும் பிரிச்சுருந்தீங்களோ, ஐயோ வேறு லெவலில் இருந்திருக்கும். வீட்டுக்குள்ளெல்லாம் பயங்கரமாக பிடிச்சிருக்கோம். நாங்கள் உடனே பிடிச்சோம், டைமே கொடுக்கல. சூப்பரா பிடிச்சிருக்கு. நம்ம கோடு போட்டனால அப்படியே அந்த நீங்க க்ளோஸரா போட்டீங்கல்ல, ரொம்ப நெருக்கமா போட்டீங்க பாத்தீங்க, சின்ன சின்ன கோடா போட்டீங்கல்ல, அதனால டக்குன்னு பிடிச்சிட்டேன். சூப்பரா இருக்கு. அட்ரா கிடைக்குமான்னு தெரியல. சாப்பிடுங்க ப்ரோ, உங்களுக்கு போத மிச்சம். செம்மையா இருக்கு. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அழகா இருக்கு. ஒரு பீஸும் லட்டு மாதிரி வருதுங்க. சதாம்பரா ஆல்ரெடி உண்மையில் ஒரு மீன் பிரியர், பயங்கரமான மீன் பிரியர். சதாம்பரா ஒன்று, அதுக்கப்புறம் பாயண்ணன் ஒரு அண்ணன் வருவாங்கல்ல, அவங்க 2 பேருமே மீன் பிரியரில் பயங்கரமான பிரியர். அழகாக இருக்குது. சின்ன பிள்ளைங்களாம் அப்படி விடுவாங்க போல. மீட் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்க. எந்த ஒரு கலர் கிடையாது, அந்த லைவான கலரு. நம்ம பெப்பர் வந்து கருப்பு கலரில் போட்டோன்னா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கலரை பாருங்கள், பொன்னிறமாக தான் இருக்குது பாருங்கள். ஃபிஷ்லேயே பாருங்கள், மீன்லேயே பொரிச்ச மீன்லேயே அப்படி பொன்னிறமாக தான் இருக்குது கலர், கறியோடலை. இதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அப்படிங்கிறது. இதுக்கு தான் சின்ன சின்ன மிஸ்டேக்கில் நம்ம பண்ணி தான் அது வந்து திங்க முடியாத அளவுக்கு போகிறது. அந்த சின்ன மிஸ்டேக்கை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அதனால் எப்போதுமே இந்த மாதிரி எதுவும் டிஷ் பண்ண ஆரம்பிக்கிங்க அப்படின்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருக்கும். செத்த நேரத்தில் அப்படி சொடக்கு போகிற நிமிஷத்தில் மீன் காலி ஆகிடும். ரைட், சாப்பிட்டு சதாம்பரம் சாப்பிட்டுட்டோம். அடுத்து நம்ம ஆமாம் நரம்பு ஓடுதா சாப்பிட்டு நாடி நரம்புலாம் தெரிச்சிரும் போல. நானும் மீன் சாம்பிள் பார்க்க போகிறேன். நான் 2 பேர் தான் வந்தோம் இன்னைக்கு. மீன் பெரிய அளவில் ஆக்டிவிட்டியே இல்லை. நான் சிப்பிக்குள்ள தான் வந்திருந்தோம். சுற்றி வலை போட்டிருந்தாங்க, அதனால் பெரிய அளவில் எங்களால் பிடிக்க முடியல. ஸ்ட்ரைக்கே கிடையாது. இந்த ஒரு ஊழி மட்டும் தான் ஸ்ட்ரைக்கு. எந்த இடத்துலையுமே மீன் ஆக்டிவிட்டி இல்லை. மீன் ஒரு சில நேரம் இறங்குச்சுன்னா நல்லா இறங்கும், இல்லைன்னா சுத்தமாகவே இல்லாமல் போயிடும். அது வந்து இயல்பாக சந்திக்கிறது தான். நம்ம ராடு தூண்டி போட்டாலும் சரி, இற தூண்டி போட்டாலும் சரி, இயல்பாக சந்திக்கிறது இதுதான். வலை அதிகமாக விழுந்துருச்சு, கரை ஓரமாக வர முடியல மீன் அப்படின்னா மீன் ஆக்டிவிட்டி பிடிக்கிற வாய்ப்பு ரொம்ப கம்மி. இப்படி சின்ன சின்ன தருவாயெல்லாம் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிறணும். நீங்க கஷ்டப்படலாம் பிச்சை வச்சிருக்கேன். அப்படியா? இருந்தாலும் ஒரு பிச்சு பார்ப்போமேன்னு பார்த்தேன். உண்மையிலே பொழு பொழுன்னு வருது நண்பா. அப்படியே பூ மாதிரி அப்படியே உதிர்ந்துருதுங்க. ஊளி மீனில் ஒரு மீட்டு என்னன்னா அப்படியே பொழு பொழுன்னு தான் வரும். எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே அவர் சொல்லும் போது நம்பட உப்புலாம் கரெக்டாக இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையிலே அவன் சொன்னது உண்மை தாண்டா அப்படின்னு உங்களுக்கு அப்போ தோணும். இன்னைக்கு ஊளி மீன் மாட்டோம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பாறை தான் கெஸ் பண்ணி வந்தோம். ஆனால் என்ன ஒரே மீன் அடிச்சு வந்துட்டு தான் எங்களுக்கு வருத்தம். அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் செய்யணும் அப்படின்னா சொல்லுங்கள், முடிஞ்சால் நாங்கள் அதையும் ட்ரை பண்ணி போடுறோம். ஆமாம், கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா. இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது, மீன் பொரிக்கிறதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. அது அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்படிலாம் செஞ்சால் எப்படி நல்லா இருக்கும், நல்லா இருக்காது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரோம் சரிங்களா. இதே போல் மற்ற வீடியோ சந்திப்பு பண்ணுறது நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். தூக்கும் போதே எப்படி விழுது பார்த்தீங்களா? ஒன் சைடு முடிச்சிருக்கிறாரு. அப்படிங்க மீன் பிடிச்சிருக்கு. ஒன் சைடை முடிச்சிருக்கிறாரு. நாங்கள் மீதி சைடை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம் சரிங்களா. மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.